அடுத்த நாள் காலை வழக்கம் போல எழுந்த அனன்யாவிற்கு இன்று ஒரு நாளில் சத்யாவை எப்படி அந்த டேவிட் கும்பலிலிருந்து காப்பாற்றுவது என்று யோசித்துக் கொண்டிருந்தாள். ஏற்கனவே சாப்பிட்டுக் கொண்டிருந்த சித்தார்த் அனன்யாவின் சோகமான முகத்தை பார்த்து, என்ன இன்னைக்கு மேடம் வழக்கத்தை விட ரொம்ப டல்லா இருக்கிற மாதிரி தெரியுது என்று நக்கலாக கேட்டான். சித்தார்த்தின் பேச்சில் இருந்த குறும்புத்தனத்தை கூட கவனிக்க முடியாத நிலைமையில் இருந்த அனன்யா, கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதான் வேற ஒன்னும் இல்ல என்று சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுதே அவளுடைய எண்ணிற்கு சத்யாவிடமிருந்து அழைப்பு வந்தது. சத்யாவின் கேள்விக்கு என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் தயக்கத்துடன் போனை அட்டன் செய்தாள் அனன்யா. மேடம், நியூஸ் பாத்தீங்களா? நாம நினைச்சதை விட ரெஸ்பான்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க பண்ண இந்த உதவி என்னோட வாழ்க்கையில மறக்கவே மாட்டேன். காலையில இருந்து வந்த போனை அட்டன் செஞ்சு ஓஞ்சே போயிட்டேன் என்று சந்தோஷமாக பேசினான். சத்யா மீண்டும் அவளிடம், டாக்டர் ரத்தினம் மீடியாவுக்கு அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. நான் தான் அவரோட புது சீரீஸ்க்கு ஹீரோன்னு சொல்லியிருக்காரு மேடம். அவர் எனக்கு போன் பண்ணும்போது எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. இதெல்லாம் உங்களால மட்டும்தான் நடந்துச்சு மேடம் என்று தன் சந்தோஷத்தை பகிர்ந்து கொண்டான். சத்யா சொன்ன விவரத்தை கேட்ட அனன்யா அதிர்ச்சியில் உறைந்து போனாள். அப்பொழுது சித்தார்த் அனன்யாவையே பார்த்து ரகசியமாக சிரித்துக் கொண்டிருப்பதை கவனித்தவள் என்ன என்பது போல தலையையாட்டி கேட்க, ஒன்னும் இல்லை என்று தலையசைத்தான் சித்தார்த். சத்யா, உன்னோட ஃபியூச்சர் அடுத்த கட்டத்துக்கு போக போகுது, அதுக்கு நீயும் தயாராகணும் என்று அனன்யா சத்யாவிற்கு அட்வைஸ் கொடுக்க, சரி மேடம், நீங்க சொல்ற மாதிரி நிச்சயம் நடந்துக்குவேன் என்று சொல்லிவிட்டு போனை கட் செய்தான் சத்யா. சில நொடிகள் சித்தார்த்தை உற்று பார்த்த அனன்யா, இதெல்லாம் உங்க வேலையா என்று கேட்டாள். அனன்யாவின் கேள்வியை புரிந்து கொண்ட சித்தார்த் ஒன்றும் தெரியாதவன் போல, வாட், சத்யாவை நான் சிபாரிசு செஞ்சனா? என்ன உளர்ற? எனக்கு இருக்கிற வேலையில நான் இந்த மதர் தெரசா வேலையெல்லாம் பாப்பேன்னு நினைக்கிறியா என்று பேசினான் சித்தார்த். ஒருவேளை நீ பேசிட்டு போனதுக்கு அப்புறம் தன்னோட டிசிஷன் தப்புன்னு நினைச்சிருக்கலாம். ஒரு நைட் இருந்துச்சே, நல்லா யோசிச்சு காலையில தன்னோட புது ஹீரோ யாருன்னு சொல்லி இருக்கலாம். இதுல கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு என்ன இருக்கு? எல்லாம் நீ நினைச்ச மாதிரியே தானே நடந்துட்டு இருக்கு. அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறத விட்டுட்டு யார் பண்ணது என்ன பண்றதுன்னு கேள்வி கேட்டு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க என்று சொல்லி சித்தார்த் வேகமாக பேச்சை மாற்றினான். இன்னும் குழப்பத்தில் இருந்த அனன்யா சித்தார்த் சொன்னதை கேட்டு, ஆமா, நீங்க சொல்றது சரிதான். ஏதோ ஹீரோ வாய்ப்பு கிடைச்சிடுச்சுன்னு சும்மா இருக்க முடியாது. அடுத்து சத்யா மக்கள் மனசுல பதிச்சுட்டே இருக்கிற மாதிரி ஏதாவது செஞ்சாகணும். அது மட்டும் இல்லாம ஆபீஸ்ல எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, அங்க போய் ஒருத்தனோட மூக்க உடைக்கணும் என்று சொல்லிவிட்டு வேகமாக சாப்பிட ஆரம்பித்தாள். மித்ரனை ஸ்கூலில் டிராப் செய்துவிட்டு தன் ஆபீஸிற்கு வந்த அனன்யாவிற்கு மகிழ்ச்சியில் பறப்பதை போல இருந்தது. அனன்யா நடந்து வரும் வழியில் யுவனும் டேவிடும் வந்து கொண்டிருக்க இதுதான் சரியான சந்தர்ப்பம் என்று நினைத்த அனன்யா, என்ன மிஸ்டர் யுவன், முகமெல்லாம் சிவந்து போன மாதிரி தெரியுது. நாம நினைச்ச மாதிரி எல்லாம் எதுவும் நடக்காதப்போ ரொம்ப வருத்தமா இருக்கும்ல என்று கேலி பேசினாள். டைரக்டர் ரத்தினத்தின் புது ஹீரோ அறிவிப்பை தெரிந்து கொண்ட யுவன் எதுவும் பேசாமல் அங்கிருந்து நகர பார்க்க, என்ன மிஸ்டர் டேவிட், நீங்களும் இவனும் எதுவும் பதில் சொல்லாம போனா எப்படி? ஓ, புரிஞ்சிடுச்சு. இதுக்கப்புறம் அந்த உப்மா கம்பெனிக்கு யாரா ஹீரோவா போடலாம்னு யோசிச்சிருக்கீங்களோ? பேசாம நீங்களே நடிங்களே, நல்ல பொருத்தமா இருக்கும். சரி, சத்யா வேற ஹீரோவாக போறான், எனக்கு நிறைய வேலை இருக்கு, உங்களோட பேசி டைம்லாம் வேஸ்ட் பண்ண முடியாது என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து நகர்ந்தாள். மறுமுனையில் சித்தார்த் லேப்டாப்பில் தன் வேலையை பார்த்து கொண்டிருக்க அந்த நேரம் அங்கே வந்த செண்பகம், தம்பி, எதுக்கு அனன்யா கிட்ட நீங்க செஞ்சதை சொல்லல? இந்த வாய்ப்பு நீங்க வாங்கி கொடுத்ததுன்னு சொன்னா அவங்க மனசு இன்னும் சந்தோஷப்படும். இப்படி ஒரு நல்ல வாய்ப்பை விட்டுட்டீங்களே என்று சொல்ல, நான் எதுவும் செய்யல செண்பகம்மா, இதெல்லாம் அவளோட முயற்சி என்று சொல்ல, இத்தனை வருஷமா உங்க கூட இருக்கேன்பா, இது கூட புரிஞ்சுக்க முடியாதா மக்கா இல்ல தம்பி நானு என்று சொன்னார். பொண்டாட்டிக்கே தெரியாம அவளோட வெற்றிக்கு ஒரு காரணமா இருக்கிறதுல செம கிக்கு இருக்கு. அதனால இத அவகிட்ட சொல்லாதீங்க, அவளும் அப்பதான் இன்னும் நம்பிக்கையா முன்னேறுவா என்று கூறினான். உங்க அளவுக்கு எனக்கு யோசிக்க தெரியல தம்பி, நீங்க ஒரு புருஷனா ஜெயிச்சிட்டீங்க என்று சிரித்துக்கொண்டே சொன்னார் செண்பகம். ஒருவேளை நாம நினைக்கிற
பேசி முடிவு பண்ணலாம் என்று சொல்லிவிட்டு போனை வைத்தவள் தன் வேலையை பார்க்க ஆரம்பித்தாள். மாலை 4 மணி அளவில் அம்முவை பார்க்க மருத்துவமனைக்கு வந்த அனன்யாவை பார்க்கிங் ஏரியாவிற்கே வந்து அழைத்து சென்றான் சத்யா. அவனை பார்த்ததும் புன்னகைத்த அனன்யா, வெல்கம் ஹீரோ சார். என்ன மாதிரி ஒரு சாதாரண ஒரு ஆளை நீங்களே வந்து வெல்கம் பண்றீங்களே, ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்று அனன்யா கேலி செய்ய, அனன்யா சொன்னதை கேட்ட சத்யா, என்ன மேடம் நீங்களே கிண்டல் பண்ணா எப்படி, நீங்க இல்லாம இப்படி ஒரு வாய்ப்பு எனக்கு எப்படி கிடைச்சிருக்கும், நான் எந்த நிலைமைக்கு போனாலும் எப்பவும் உங்களை மதிக்கிற சத்யாவா மட்டுமாதான் இருப்பேன் என்று மிகவும் உணர்ச்சி வசப்பட்டு பேசினான். இருவரும் பேசிக்கொண்டே அம்மூருக்கும் வார்டுக்கு வந்தடைந்தனர். அனன்யாக்கா வந்துட்டீங்களா, பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு என்று உற்சாகமாக அனன்யாவை பார்த்து பேசினாள் அம்மு. என் அம்முவை பார்க்காம இருக்க முடியுமா சொல்லு, எப்பவும் சத்யா கிட்ட உன்னை பத்தி விசாரிச்சுட்டு தான் இருப்பேன். கொஞ்சம் வேலை இருந்ததாலதான் வந்து பார்க்க முடியாம போயிடுச்சு, சாரி என்று அனன்யா கவலையுடன் சொல்ல, அட எனக்கா, இதுக்கு போய் சாரி எல்லாம் கேட்டுட்டு நீங்க யாருக்காக பிஸியா இருந்தீங்கன்னு எனக்கு தெரியாதா என்ன, எப்பவும் எங்க அண்ணனை நினைச்சு ரொம்ப கவலைப்படுவேன். ஆனா நீங்க வந்ததுக்கு அப்புறம் எனக்கு அந்த கவலையே இல்லாம போயிடுச்சு. இப்போ அவர் ஒரு பெரிய டைரக்டர் எடுக்க போற சீரீஸ்ல ஹீரோவா நடிக்க போறாராமே, கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்குக்கா. இதுக்கெல்லாம் காரணம் நீங்க தான். அப்படி இருக்கும்போது நீங்க என்கிட்ட மன்னிப்பு கேட்கலாமா என்று கேட்டாள் அம்மு. சரி அத பத்தெல்லாம் விடு, இப்போ உன் உடம்பு எப்படி இருக்கு, ஆபரேஷனுக்கு ரெடி ஆயிடுச்சா என்று அனன்யா கேட்க, இது வரைக்கும் கொஞ்சம் பயமாதான் இருந்துச்சு, ஆனா உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் புது தைரியம் வந்துடுச்சு, இனிமே தைரியமா ஆபரேஷன் பண்ணிப்பேன் என்று சந்தோஷமாக கூறினாள் அம்மு. நீ ரொம்ப ஸ்ட்ராங்கான பொண்ணுன்னு எனக்கு தெரியும் அம்மு, நீ ஆசைப்பட்ட எல்லாமே சீக்கிரம் நடக்க போகுது, அத பார்க்க தைரியமா ஆபரேஷன் முடிச்சிட்டு வா, வாழ்க்கையை இதுக்கப்புறம் ஜாலியா என்ஜாய் பண்ணலாம் என்று அம்முவுக்கு நம்பிக்கை தரும் வகையில் பேசினாள் அனன்யா. கொஞ்ச நேரத்தில் அம்முவை ஆபரேஷன் தியேட்டருக்கு அழைத்து சென்றார்கள். சத்யா அம்மு நல்லபடியாக வர வேண்டும் என்று வேண்டியபடியே இருக்க, அப்பொழுது அனன்யாவின் போன் அடித்தது. போனை அட்டென்ட் செய்து பேசிய அனன்யாவின் முகத்தில் அதிர்ச்சி தோன்றியது. எக்ஸ்கியூஸ் மீ என்று சொல்லிவிட்டு வார்டிலிருந்து வெளியே வந்தாள். மித்ரனின் ஸ்கூல் டீச்சர் தான் அனன்யாவிற்கு போன் செய்திருந்தார். அதை பார்த்தவள் ஓரமாக வந்து போனை அட்டென்ட் செய்து, என்ன விஷயம் டீச்சர், இந்த நேரத்துல போன் பண்ணிருக்கீங்க என்று விசாரிக்க, சாரி மேடம், மித்துவுக்கு அடிபட்டுடுச்சு, கொஞ்சம் சீக்கிரம் ஸ்கூலுக்கு வர முடியுமா என்று கூறினார் டீச்சர். அவர் சொன்னதை கேட்டதும் பதட்டமானாள் அனன்யா. மேலும் தெரிந்து கொள்ள இப்போதே பாக்கெட் எஃப்எம்மில் ரகசிய சிநேகிதனை தமிழ் கதையை கிளிக் செய்து அடுத்த எபிசோடை கேளுங்கள்.